அப்போவே எல்லாரும் சொன்னாங்க, நீயும் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு, நீ போய் நீட் எக்ஸாமில் என்னத்தை படிக்க போகிற அப்படின்ட்டு. நான் தான் கேட்கல போல அப்படின்னு குழம்பிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த ஸ்க்ரீனில் தர்ற மனுஷன் ஒரு காலத்தில் இருக்கிறதுக்கு கூட வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஆனால் இப்போது அமெரிக்காவில் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அண்ட் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக இருக்காருன்னு சொன்னவங்களால நம்ப முடியுமா? நம்பி தான் ஆகணும். ஆமாங்க, இவரோட பேர் கிறிஸ் கார்ட்னர். 1980 கிறிஸ் கார்ட்னரும் அவரோட பையனும் இருக்கிறதுக்கு ஒரு வீடு கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் ஒரு மதிப்புமிக்க பங்குதாரகர் நிறுவனத்தில் இன்டர்ன்ஷிப் செஞ்சார். ஆனால் அங்கே அவருக்கு எந்த ஒரு ஊழியமும் கொடுக்கல. இருந்தும் அவர் விடாமுயற்சியால் ஒரு சிறந்த பங்குதாரகராக மாறினார். பிறகு அவர் அவரோட சொந்த நிறுவனத்தை ஆரம்பித்தார். அவரோட இந்த போராட்டத்தையும் அவர் எப்படி ஒரு சிறந்த பங்குதாரராக மாறினார் அப்படின்ற கதையையும் ஒரு படமாகவே எடுத்திருக்காங்க. அவர் வாழ்க்கையில் அவர் பட்ட கஷ்டங்களையும் வீடற்ற நிலையில் இருந்து அவர் மீண்டு வர்றதுக்கு அவர் மேற்கொண்ட முயற்சிகளையும் த பர்சியூட் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்ற மூவியில் சொல்லியிருக்காங்க. இவரோட கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, கடின உழைப்பினாலையும் விடாமுயற்சினாலையும் தன்னம்பிக்கைனாலையும் எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ள முடியும். ஸோ அதே மாதிரி நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும் போது நீங்கள் இந்த வீடியோட நெக்ஸ்ட் பார்ட் நாளைக்கு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணிடுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் கைஸ்.